ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்டினாய்ட்ஸ் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் லாந்தனாய்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம் ஆக்டினாய்ட்ஸ். ஸோ ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஷீட்மே நான் என்ன பண்ணுறேன், நான் லாந்தனாய்ட்ஸ்க்கு எப்படி அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி என்னோட போஸ்ட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ரேடானோட கான்ஃபிகரேஷன், அதோட கான்ஃபிகரேஷனை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 5F 67S. நீங்கள் லாந்தனாய்ட்ஸோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அங்கே என்ன வரும் அப்படின்னா 4F கரெக்டுங்களா, 5D 6S வரும். சரிங்களா, இங்கே வந்து 5F 67S. சரிங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஜெனான், இங்கே வந்துட்டு ரேடானோட கான்ஃபிகரேஷன் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம் அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் வந்துட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 89லேருந்து அட்டாமிக் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே முடியுது பாருங்க, 103. சரிங்களா, டோட்டலாக 15 எலிமெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த FDESல வந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அங்கே 6Sல வந்து எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கும்ல, எல்லாத்துலேயுமே கன்ஃபார்மாக ஒரு டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எஸ்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எஸ்ல வந்துடும், 7Sல கன்ஃபார்மா வந்துடும். பட் நீங்க எதுல கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா 6Dல பார்க்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் 2த்துக்கு 0 எலக்ட்ரான்ஸ் எதுல, எஃப்ல. டில தான் ஃபில் ஆகும். சரிங்களா, ஸோ இங்க யூஸ்வலாவே எலக்ட்ரான்ஸ் வந்து எதுல ஃபில் ஆகும் அப்படின்னா 5Fலையும் 6Dல மட்டும்தான் ஃபில் ஆகும். ஏன் அப்படின்னா எஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா எலக்ட்ரான்ஸ் நிரம்பிடுது. சரிங்களா, 5Fலையும் 6Dல தான் நம்ம நிரப்பணும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வரல. பட் இருந்தாலும் வந்து சேஃபர் சைட் நீங்கள் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். நமக்கு இது ரொம்ப மெயினாக எந்த முக்கியம் அப்படின்னா இதில் இந்த டேபிளில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு அங்கே வந்து +3 வந்து காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா, இங்கேயும் வந்து +3 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா, மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஆஃப் ஆக்டினாய்ட்ஸ் கேட்டாங்கன்னா +3 தான். சரிங்களா, இங்க இருக்க இந்த பாயிண்ட்ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, மோஸ்ட் ஸ்டேபிள் OS +3 லைக் லாந்தனாய்ட்ஸ். லாந்தனாய்ட்ஸ்ல எப்படி +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோ ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோ, அதே மாதிரி ஆக்டினாய்ட்ஸ்லயும் +3 தான் வந்து ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் காமனா என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து இந்த எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணிருக்கேன். கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ஹைலைட் பண்ணிருக்கேன். அதாவது எந்த பேட்டர்ன்ல ஹைலைட் பண்ணிருக்கேன்னா பாருங்க, அதாவது இந்த பர்பிள் ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த வயலட்டோ இல்ல பர்பிளோ. ஸோ இந்த பர்பிள்ல ஹைலைட் பண்ணது எல்லாமே வந்து சேம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். அதாவது +2 அண்ட் +3 மட்டும் ஷோ பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது மட்டும், அதாவது எல்லா இதுல கூட +2 அண்ட் +3 இருக்கு கலிஃபோர்னியம்ல கூட. பட் +2 அண்ட் +3 ஒன்லி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஹெவி ஆக்டினாய்ட்ஸ். அந்த ஹெவி ஆக்டினாய்ட்ஸ்ல யாரு, ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலீவியம், நொபீலியம். சரிங்களா, இது 4மே +2 அண்ட் +3 மட்டும் ஷோ பண்ணக்கூடியது. +3 மட்டும் ஷோ பண்ணக்கூடியது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா லாரன்சியமும் ஆக்டீனியமும். சரிங்களா, ஆப்ஷன்ஸ்ல இது ஆக்டீனியம் இல்லைன்னா லாரன்சியம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, பின்னாடி நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அது இல்லை, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எல்லாம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெப்டியூனியம் புளூட்டோனியம் இது ரெண்டுத்துலயுமே தான் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்க முடியும். சரிங்களா, மிச்சம் எதுலையுமே +2 சொல்லிட்டு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட், மிச்சம் எதுலையுமே வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்க்கவே முடியாது. சரிங்களா, அதே மாதிரி எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேரியபிள் ஹையர் ஆக்சிடேஷன் ஷோ பண்ணோம் அப்படின்னா இந்த 3 எலிமெண்ட்ஸ் பாருங்க, நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமெர்சியம். ஸோ ஆப்ஷன்ல எது கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, ஸோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து யாரெல்லாம் வந்து அதிகமா ப்ரொவைட் பண்றான்னா நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமெரிசியம். சரி, ஏன் வந்து இவங்கள இவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இங்க ரீசன் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க வந்து எதுலையுமே நான் வந்து ஸ்கிரிபிள் பண்ண வேணாம்னு பாக்குறேன், ஏன்னா உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு. ஓகே, நான் எழுதிட்டு அழிச்சிடுறேன். சரிங்களா, இங்க பாருங்க +3 to +7 வந்துட்டு யார் ஷோ பண்றா, நெப்டியூனியமும் புளூட்டோனியமும். சரிங்களா, +4 அதாவது அடுத்தது பாத்தீங்கன்னா +6 வரைக்கும், +3 +2ல இருந்து +6 வரைக்கும் யார் ஷோ பண்றான்னா அமெர்சியம்.
ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஷோ பண்றதுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து ஷோ பண்றதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த எலிமெண்ட்ஸ் அதாவது இதுல பாருங்களேன், 4f அதாவது 5fல வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 6dல வந்து 1 எலக்ட்ரான் இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா நெப்டியூனியம்க்கு சொல்றேன். 7ல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களா, க்ளோசர் எனர்ஜில இருக்காங்களாம். சரிங்களா, ஆல்மோஸ்ட் க்ளோசர் எனர்ஜில இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே ஒரே லெவல்ல இருக்கும். ஸோ நீங்க கொடுக்குற அந்த அயனைசேஷன் அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்றது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தானே. ஸோ ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம்னா எலக்ட்ரான்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாமா. சரிங்களா, அந்த ஒரு ஒரு அட்வான்டேஜ் வந்து இதுல வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரீசன். இவ்வளோ நம்பர் ஆஃப், ஏன்னா நீங்க நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நீங்க என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா, 5, 6, 7 ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஷோ பண்ணும். ஸோ இது எல்லாமே ஈக்குவல் ஆல்மோஸ்ட் சேம் எனர்ஜியில் இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுறது ஈஸி உங்களுக்கு. சரிங்களா, அந்த எனர்ஜி லெவல் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து மேஜராக இதுக்கான ரீசன் ஏன் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து ஷோ பண்ணுது அப்படின்ட்டு. சரிங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். +3 வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் லாம்ப்னாய்ட்ஸ் மாதிரி. சரிங்களா, இங்க வந்து லிஸ்ட் நான் இங்க தனியா கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க எப்படி கொடுத்துருக்கேன்னா +3 மட்டும் ஷோ பண்ணக்கூடியது வந்து ஆக்டினியமும் லாரன்சியமும். +4 மட்டும் ஷோ பண்ணக்கூடியது வந்து தோரியம். அங்க லாம்ப்னாய்ட்ஸ்ல நம்ம வந்து சீரியம் பார்த்திருக்கோம். சீரியம் வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போறதை நம்ம பார்த்திருக்கோம். யூரோப்பியம்லாம் பாத்தீங்க அப்படின்னா +2 போறதை நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா, ஸோ அங்கேயும் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, பட் சில எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். பட் இங்க வந்து அதிகமா இவ்வளோ எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ வந்து எழுதி பாருங்க, எழுதி பார்த்துட்டே இருங்க. ஸோ பட் அது தெரியலனா கூட, இது மறந்துட்டீங்கன்னா கூட இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, இதை நல்லா நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. +7 பாத்தீங்க அப்படின்னா நெப்டியூனியம், புளூட்டோனியம். +7 இது ரெண்டு எலிமெண்ட்ஸ்ல மட்டும் தான் +7 வந்து பார்க்க முடியும். பாருங்க, மிச்சம் இதுலயுமே வந்து +7 கிடையாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து யார் ஷோ பண்ணுவாங்க, முன்னாடியே சொன்னேன், நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமெரிசியம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இந்த லிஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன ட்ரிக் அப்படிங்கிறத இதான் ட்ரிக்கு. சரிங்களா, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. ATPU, ஓகே, அக்டீனியம், தோரியம், புரோட்டாக்டினியம், யுரேனியம். சரிங்களா, NPA, நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமெரிசியம். சரிங்களா, இவங்க இந்த 3 செட்டு தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை ஷோ பண்ணுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கியூரியம், பெர்கீலியம், கலிஃபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், CBSEF ஞாபகம் வச்சுக்கோங்க, CBSEF. அடுத்து MNL, மெண்டிலியம், நொபீலியம், லாரன்சியம். ஸோ ஈஸியா இருக்கா. ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாம்ல டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த லிஸ்ட்டை நீங்க எழுதிருவீங்க. ரைட்டா, அதுக்கு கீழே என்ன பண்ணலாம், நீங்க வந்துட்டு இந்த இதுல இருந்து நீங்க படிக்கிறீங்கல்ல, ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது கீழே வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தெரிஞ்சா போதும் இந்த ஆக்டினாய்ட்ஸ்ல. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரதில்ல, லாம்ப்னாய்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருது. ஆக்டினாய்ட்ஸ்ல வந்து பெருசா கொஸ்டின்ஸ் இல்லைனாலும் சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நான் இந்த ஷீட்டுமே வந்து நான் போஸ்ட்ல வந்து அப்லோட் பண்றேன், உங்களுக்கு காப்பி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Given below are two statements. One is labeled as assertion, the other labeled as reason. So 2023ல வந்து கேட்ட கொஸ்டின். ஸோ அசர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பிஸ் ஆஃப் ஏர்லி ஆக்டினாய்ட்ஸ் ஆர் லோவர் தேன் ஃபார் ஏர்லி லாம்ப்னாய்ட்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பினா ஒன்றும் கிடையாது, அயனைசேஷன் எனர்ஜி. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அயனைசேஷன் எனர்ஜியும் அயனைசேஷன் என்தால்பியும் வந்து சேம் தான். ஸோ வந்து ஆக்டினாய்ட்ஸ்க்கு வந்துட்டு லோவர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர்லி ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து ஆக்டீனியம், தோரியம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஏர்லி ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேட்டரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாம் வந்து ஹெவி ஆக்டினாய்ட்ஸ் இல்லைன்னா லேட்டர் ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த அசர்ஷன் வந்து கரெக்ட். ஏன் வந்து அயனைசேஷன் எனர்ஜி கம்மி அப்படின்னா 5Fல இருக்கு எலக்ட்ரான்ஸ். ஸோ 5Fல நியூக்ளியஸ்ல இருந்து இன்னும் தொலைவில் இருக்கு. ஓகே, 4Fல எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா நியூக்ளியஸ் கொஞ்சம் கிட்ட இருக்கு. ஸோ அப்போ இல்ல எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றது கஷ்டமா, இல்லை இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றது கஷ்டமா? நியூக்ளியஸ் கிட்ட எந்த ஷெல்லு பக்கத்துல வருதோ அதுல இருந்து ரிமூவ் பண்றது தானே கஷ்டம். ஸோ 5Fல வந்து ரிலேட்டிவ்லி லோவரா இருக்கும்.
அப்போ அசர்ஷன் கரெக்ட் தானே. ரீசன் பாருங்க, எலக்ட்ரான்ஸ் ஆர் என்டரிங் 5f ஆர்பிட்டால்ஸ் இன் ஆக்டினாய்ட்ஸ் விச் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் ஷீல்டிங் ஃப்ரம் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஷீல்டிங் பாருங்களேன், எப்படி இருக்கும் அந்த ஷீல்டிங் அப்படின்னா, இப்போ 5f இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4f இருக்கு. நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், எஸ்க்கு அதிகமாக இருக்கும், பி அதுக்கப்புறம் டி அதுக்கப்புறம் எஃப். சரிங்களா? ஸோ எஃப்க்கு தான் புவராக இருக்கும் ஷீல்டிங். ஸோ 5fக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஷீல்டிங் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ரொம்ப புவராக இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், நியூக்ளியர் சார்ஜை வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணும். ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா லாந்தனாய்ட்ஸ் ஆக்டினாய்ட்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆக்டினாய்ட்ஸில் இன்னும் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். எந்த எஃபெக்ட், இந்த கான்ட்ராக்ஷன். ஸோ கான்ட்ராக்ஷன் உங்களுக்கு ரீசன் தெரியும் கரெக்டுங்களா. புவர் ஷீல்டிங் ஆஃப் எஃப்னால அதுக்கு மேலே இருக்க ஷெல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா, இது ஷீல்டு பண்ண முடியாமல் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நியூக்ளியஸ் நோக்கி இழுக்கப்படும். ஸோ அதனால என்ன ஆகும், சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அந்த ஃபெனாமினா தான் நம்ம கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கான்ட்ராக்ஷன் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன் இருக்குன்னா இருக்கு. அது லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் ரொம்ப வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும், அதிகமாகவே இருக்கும். ஏன் உங்களுக்கு நான் ரீசன் என்ன சொல்லியிருக்கேன், 4f விட 5f வந்து ரொம்ப தொலைவாக இருக்கு, இன்னும் புவராக தான் இருக்கும். 4f ஷீல்டிங் 5f ஷீல்டிங் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 4f ஷீல்டிங் ஓகேவா இருக்கும் கம்பேர்ட் டு 5f. நம்ம கம்பேரிட்டிவாக தான் நம்ம சொல்கிறோம். ஸ்டில் எஃப்னாலே புவர் ஷீல்டிங் தான். சரிங்களா? அப்போ electrons are entering 5f orbitals in actinoids which experience greater shielding from nuclear charge. So in the light of the above statement, choose the correct answer from the option. So both ரெண்டுமே கரெக்ட், ஏவும் கரெக்ட், ஆரும் கரெக்ட். பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சரிங்களா? இந்த அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். கரெக்டுங்களா? பட் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்டினேட் கான்ட்ராக்ஷனை பற்றி சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The incorrect statement among the following is, so 2021 கேட்ட கொஸ்டின், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். ஆக்டினாய்ட்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எஸ்பெஷலி வென் ஃபைன்லி டிவைடட். ஓகே, ஸோ இதுன்னு இல்லை, நார்மலாக மெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபைன்லி டிவைடடாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்டினாய்ட்ஸும் வந்துட்டு மெட்டல்ஸ் தான். சரிங்களா? லாந்தனாய்ட்ஸுமே வந்துட்டு மெட்டல்ஸ் தான். ஸோ ஆக்டினாய்ட்ஸ் லாந்தனாய்ட்ஸ் ரெண்டுமே என்னதான் மெட்டல்ஸ் தான். ஸோ இந்த மெட்டல்ஸ் வந்து ஃபைனாக டிவைட் ஆச்சு அப்படின்னா ஆக்டினாய்ட்ஸ், இங்கே ஆக்டினாய்ட்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ஆக்டினாய்ட்ஸ் எல்லாம் ஃபைன்லி டிவைடடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாலிடாக நான் வந்து வைக்கிறேன். ஸோ சாலிட் ஆக்டினாய்டு இது ஏதோ ஒரு எலிமெண்ட். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுமானா இங்கே வந்து ஆக்டினாய்ட்ஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் யுரேனியம் நான் எடுத்துக்கிறேன். யுரேனியம் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி யுரேனியம் ஆக்சைட்லாம் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கு, இது வந்து மெட்டல். சரிங்களா? ஸோ இப்போ அதோட சர்ஃபேஸோட கான்டாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவ்வளோதான். பட் இதை நான் ரொம்ப ஃபைனாக டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நிறைய இந்த ஒவ்வொரு சர்ஃபேஸுமே ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? இதுவும் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும், இதுவும் ஏர்ல இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து அதோட ரியாக்டிவிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சாலிடா இருக்கிறத விட அதை நல்லா உடச்சு சின்னதாக்கிட்டு அதை வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் வைக்கிற அந்த இது இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா ரியாக்டிவிட்டியை அதிகப்படுத்துது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Actinide contraction is greater for element to element than lanthanide contraction. So முன்னாடியே சொல்லியிருக்கேன், லாஸ்ட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும் லாந்தனைட் கான்ட்ராக்ஷனோட. சரிங்களா? ஸோ எஃப் பிளாக்ல கண்டிப்பாக கான்ட்ராக்ஷன்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கும், ஆக்டினாய்டுக்கும் இருக்கும் லாந்தனாய்டுக்கும் இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு அதிகமாக இருக்கும், ஆக்டினாய்டுக்கு அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரைவேலண்ட் லாந்தனைட் அயான்ஸ் ஆர் கலர்லெஸ் இன் த சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாந்தனைட் அயான்ஸ் எல்லாம் கலர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் நம்ம பார்த்தோம், ஒன்று F0 இருக்கணும், இல்லை F14 இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கலர் இல்லாமல் இருக்கும், கலர்லெஸ். கரெக்டுங்களா? ஸோ கலர்லெஸ். பட் மற்றதெல்லாம் பார்த்தீங்க, எங்கெல்லாம் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கலர்டு தான்.
ஏன் அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தா கலர்ட்னா, இப்போ வந்து 4f6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு 4f6 இருக்கு. ஸோ அதுல வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஒண்ணு வந்து எம்ப்டியா இருக்கு பாருங்க. ஸோ இதுல இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணலாம்னா, பாசிபிலிட்டிஸ் நான் பாசிபிலிட்டிஸ் தான் சொல்றேன். இந்த எலக்ட்ரான் தான் ஜம்ப் பண்ணணும் நான் சொல்ல பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த 6 எலக்ட்ரானுமே வந்து இதுக்குள்ளவே என்ன பண்ணலாம், இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால ஜம்ப் பண்ணலாம். ஸோ இந்த டிரான்சிஷன்ல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷனை தான் எஃப்எஃப் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த எஃப்எஃப் டிரான்சிஷனால கலரா இருக்கும் சப்ஸ்டன்ஸ், கலர்லெஸ்ஸா இருக்காது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த ட்ரைவேலண்ட் லாந்த்ரைட்ஸ் வந்து கலர்லெஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து கம்ப்ளீட்லி ராங். ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட் இதுதான். அப்ப சி தான் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்ததையும் பார்த்துடலாமே. லாந்த்ரைட்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ மெட்டல்ஸ் நான் முன்னாடி சொல்லிட்டேன், மெட்டல்ஸ் எல்லாமே குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன், அதாவது இன்கரெக்டான கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ஓகே, தேர்ட் பார்ப்போம். The reason for greater range of oxidation state in actinoids is attributed to. So oxidation state இவ்வளோ அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் இதுல ஆக்டினாய்ட்ஸ்ல அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டுருக்காங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னன்னா, எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ற டெண்டன்சி. ஸோ நிறைய வந்து எலக்ட்ரான்ஸை இதுல வந்து லூஸ் பண்ண முடியுது. அதுக்கு என்ன மீனிங்கா இருக்குன்னா, 5f60 7s பாத்தீங்க அப்படின்னா, இங்க இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எனர்ஜில இருக்கும்போது என்ன பண்ணலாம், அதிகமா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஈக்குவலா ஒரு சேம் அமௌண்ட் ஆஃப் கிட்டத்தட்ட சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் தர முடியுது. சரிங்களா? ஸோ அப்போ தர முடியும் போது என்ன பண்ணலாம், ஈஸியாக எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணலாம். நம்ம எதில் பார்த்தோம், அமெர்சியம்ல பார்த்தோம், ப்ளஸ் நெப்டியூனியம்ல பார்த்தோம். நெப்டியூனியம்ல +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் கூட போகுதுல்ல. எப்படி போகுது, எல்லா எலக்ட்ரான்ஸும் ரிமூவ் பண்ணதுனால தான் இந்த +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ரீச் ஆகுது. சரிங்களா? அப்போ ஹேவிங் கம்பேரபிள் எனர்ஜி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். 4f and 5d லெவல்ஸ் பீங் க்ளோஸ் இன் எனர்ஜி அப்படி அது மட்டும் கிடையாது. அது இந்த 4f 5dல எதுல வருவாங்க அப்படின்னா, லாந்தனாய்ட்ஸ்ல வருவாங்க. சரிங்களா? ஆக்டினாய்ட்ஸ்ல வர மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து க்ளோஸ் இன் எனர்ஜின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை மார்க் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பாருங்க, இது வந்து 4f 5dல லாந்தனாய்ட்ஸ்ல தான் வரும், ஆக்டினாய்ட்ஸ்ல வராது. சில கொஸ்டின் வந்து இட்ஸ் அபவுட் ஆக்டினாய்ட்ஸ். த ரேடியோ ஆக்டிவ் நேச்சர் ஆஃப் ஆக்டினாய்ட்ஸ். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் இதுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ரேடியோ ஆக்டிவிட்டியில இந்த டிஸ்இன்டிகிரேஷன்ல ஒரு எலிமெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னொரு எலிமெண்டா வேற ஒரு எலிமெண்டா வந்து கன்வெர்ட் ஆகுது. இது ஸ்டேபிளா இருக்கிற எலிமெண்ட், அதனால இது வந்து ஒரு எலிமெண்ட்ல இருந்து இன்னொரு எலிமெண்ட் கன்வெர்ட் ஆகுது. ஆனா ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அந்த எலிமெண்ட் அந்த எலிமெண்டோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். சரிங்களா? அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது சைஸை வந்து கான்ட்ராக்ஷன் எதை மோஸ்ட்லி வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒன்று சைஸை சொல்லணும், இல்லை வந்து அயானிக் ரேடியை சொல்லணும். சரிங்களா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் சொல்லாது. ஸோ அப்படி இங்கே டேரக்டா ரிலேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 2 கொஸ்டினை பார்த்துடலாம். Which of the following exhibit only +3 oxidation state? ஸோ எதுல வந்து +3 oxidation state மட்டும் இருக்கும்ன்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது யுரேனியம், தோரியம், ஆக்டீனியம் அண்ட் இது வந்து புரோட்டாக்டினியம். கரெக்டுங்களா? இதுல நம்ம வந்து +3 அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே அந்த நோட்ஸ்லயே நான் கொடுத்துட்டேன். +3 வந்துட்டு யாரு வந்து ஷோ பண்ணிருப்பானா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாருங்க. +3 அலோன்னா ஆக்டீனியமும் லாரன்சியமும் தான் வந்துட்டு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஷோ பண்ணும். ஸோ இங்க வந்து லாரன்சியம் கொடுக்கல, ஆக்டீனியம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பாருங்க, அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், அதோட ரொட்டீன் அதோட பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியா நீங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அந்த கொஸ்டினுக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ 5th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் ஷோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்? அதாவது எது வந்து மேக்ஸிமமா ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி சொல்றாங்க, கெட்லோனியம் யாரு, லாந்தனாய்டு, லாந்தனாய்ட்ஸ்ல, யூரோப்பியம் EU அதுவும் லாந்தனாய்ட்ஸ். ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் வந்து ஆக்டினாய்ட்ஸ், அமெரிசியம். ஸோ அதுவும் வந்து நிறைய வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஷோ பண்ணக்கூடியதை நம்ம பார்த்தோம். யாரு, NP நெப்டியூனியம், புளூட்டோனியம், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அமெரிசியம். ஸோ இவங்க 3 பேர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, NP
என்பிஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த நிமோனிக்ல கூட. ஸோ என்பிஏ தான் என்ன பண்ணுவாங்க, அதிக ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்டினாய்ட்ஸ் லாந்தனாய்ட்ஸை விட. அதுலேயும் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது, நிறைய கான்செப்ட்ஸ் இருந்தது, எல்லாமே வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்ட கான்செப்ட்ஸ். ஸோ இதுல மேக்ஸிமம் நீங்க வந்து இது தெரிஞ்சுட்டாலே போதும், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து அது ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுல நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அண்ட் ஹை வெயிட்டேஜ் உள்ள டாபிக். ஓகே, ஸோ நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, நீங்க உங்க ஏதாவது ஷேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு உங்க சைட்ல இருந்து அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நான் டெய்லி உங்க வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன், டிஃப்ரெண்ட் டைம்ல நான் அப்லோட் பண்றேன். ஸோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர்லோடடா தெரியாது. நீங்க வந்து ஒரு வீக்கெண்ட்ல வந்து வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லோடடா இருக்கும், நிறைய வீடியோஸ் பார்க்குற மாதிரி. ஸோ அந்த டேல நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். வீக்கெண்ட்ல நீங்க வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீட் ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும் கிடையாது, எந்த எக்ஸாம்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் எந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.